கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிச் சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அதாவது பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டதான வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 3 பேர். அதாவது 50 முழ உயர ஒரு சிலை சூரா என்ற இடத்துல வைக்கப்பட்ட பிறகு அங்கே முரசு கொட்டுவாங்க. முரசு கொட்டும் போது எல்லாரும் தாழ விழுந்து இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த சிலை யார் பணிந்து கொள்ளலையோ அவர்களுக்கு கிடைக்கிற பரிசு எரிகிற அக்னி சூளை. ஆனால் கூட பாருங்க, அந்நிய நாட்டுக்கு வந்திருக்கிற இந்த வாலிபர்கள் கடவுளுக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அதான் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதாவது மரித்தாலும் அவர் உயிரோடு எழுப்புவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொல்லி, அவரே வழி சத்தியம் ஜீவன் சொல்லி ஒருவேளை அறிந்து இருந்திருக்கலாம். இந்த அடிப்படையில் அவங்க தைரியமா சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். 2வது சொல்றாங்க, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் விடுவிக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஆணித்தரமாக விசுவாசித்தபடினாலே, ஆணித்தரமாக நம்பினபடினாலே அவர்கள் தைரியமா சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காவிட்டா பரவாயில்ல, நாங்க ஒரு சிலை வணங்க மாட்டோம். தைரியமா இருந்தாங்க. அது பாருங்க, அப்படிப்பட்ட அந்த விசுவாசம், இந்த விசுவாச அறிக்கை புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற கிருபை நாட்களில் இருக்கிற அவர்களை விட அதிகமான விசுவாசம் நமக்கு இருக்கணும். அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள். ஆகவே இந்த வாலிபருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம், கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை. உலகம் சதம் கிடையாது. ஆகவே உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூற வேண்டாம்னு சொன்னது போல அன்பு கூறாமல் தைரியமாக இருந்தாங்க. ஆக நாம் இவர்களைப் போல தைரியமாய் கிறிஸ்துவை அறிக்கை செய்து கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வோம். நம்மை விடுவிக்க வல்லவராய் இருப்பார். செபிப்போமா. நேசுக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல உற்சாகமான தேற்றக்கூடிய வார்த்தைகளுக்கு நன்றி. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ போல நாங்களும் வைராக்கியமாக வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தந்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.